ஏய் பட்ட வாடா. டேய் சுருட்ட செத்தன்னைக்கு போட்டிருந்த அதே மாதிரி சட்டை வேட்டி தாயத்து எதுக்குங்க இது? போலீஸ்னு ஒண்ணு இருக்கே, அது நம்ம கிட்ட வராம இருக்கு. ஊருன்னு ஒண்ணு இருக்கே, அது வாயை அடைக்க. இந்த துணியை வச்சு எப்படி ஊர் வாயை அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா இரு. டேய் பட்ட, இதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நேரா நீ சுடுகாட்டுக்கு போற. சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு நான் போறதா? அதுல இன்னைக்கு அமாவாசை வர. பௌர்ணமி என்னைக்கே உன்னை பார்த்தா அமாவாசை மாத்தாண்டா இருக்கும். போட என்ன? எதுக்குங்க நான் சுடுகாட்டுக்கு போகணும்? சமீபத்துல புதைச்ச ஒரு பணத்தை தோண்டு, அதுக்கு இந்த சட்ட வேட்டிய மாட்டு. அவன் தான் சுருட்ட. சுருளி அருவியில கொண்டு போய் போடு, அது வைகை அன்னைக்கு தானா வந்து சேரும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உசுரோட வந்து சேர வேண்டாமா? இத நீ செய்யல, இந்த சட்ட வேட்டிய உனக்கு மாட்ட வேண்டியது வரும். ஐயோ, கொலைக்கு கூட்டாளியா இருந்தா புணம் தூக்க தலைமாடன்ன கால் மாடன்ன போ போடா. கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு நேத்து ராத்திரியே வரேன்னு சொல்லிட்டு போனா சுருட்ட. போன புள்ள இன்னும் வந்து சேரல. எனக்கு ஒண்ணுமே புரியல. கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு வயத்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குப்பா. நான் அப்பவே சொன்னேன், கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா டவுனுக்கு போகாதப்பான்னு. கேட்டானா காலம் கெட்டு கிடக்கு. நானும் கூட வரேன்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லிட்டு போன புள்ள இன்னும் வரலையே. ஏன்டா நிக்கிறீங்க? போய் தேடுங்க. நானும் டவுனுக்கு போறேன். தேட வேண்டிய இடமெல்லாம் தேடுறேன். கிடைக்கலன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வர்றேன். வாங்கய்யா. டேய், ஏயா இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா? 4-5 நாயை கட்டி வச்சு கொலைக்கு விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன், உள்ள வந்து பாருங்க. போடா. கச்சி, 4-5 நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க, நாக்க நீட்டுறானுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு. சரி, நீ போயா. என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு. 2 பல்லு வேற கோரம், மீசை வேற தொங்கிட்டு இருக்கு. இதில் நீ வேற என்ன பயமுறுத்துறியா? அது இல்லங்க, சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவன் நாய் இங்க கடிச்சிச்சுல, அதுதான் இப்படி ஆயிட்டாங்க. நான் போய் டாக்டரை கூட்டி வந்துட்டுமா? மடையா, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. சுடுகாட்டுல ரெடியா 3 குழி தோண்டி வச்சிரு. அந்த சுருட்ட பைய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா. நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு சாட்சியா இருந்த அத்தனை பேரு இப்ப நாயா கொலைச்சு சாக போறானுங்க. இந்த பனங்கா மண்டை நீ நாய் கடிச்சிருந்தா சாட்சியே இல்லாம போயிருக்குமே. இந்த ஆளையும் நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம் நினைக்கிறேன், தவிர துணிச்சல் வர மாட்டேங்குதே. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் தப்பு. அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது. போலீஸ் ஜோ. யாத்தே, போலீஸ் வந்துருச்சு. ராணி, உங்க அப்பாவை பிடிச்சாங்கன்னா எத்தனை வருஷம் ஜெயில போடுவாங்க? ஜெயில போட மாட்டாங்கம்மா. அப்பாடி தூக்கலதான். அடியே, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க, என்ன ஆச்சு? என்னங்க ஆச்சு? வைகை அணைக்கட்டுல அழுகி போன பணம் உனக்கு கிடைச்சது. அது போட்டிருந்த ட்ரெஸ் இது. உங்க பையன் சுருட்டு என் காணாம பண்ண அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் இதான் பாருங்க. என்ன? ஐயோ, இதே சட்டதா, இதே வேட்டிதா, தாயத்து கூட இதான் போட்டிருந்தா. சுருட்டியா, எங்களையெல்லாம் விட்டு எப்படியா போன? சுருட்ட கண்ணா, உனக்கு நாங்க என்னப்பா குறை வச்சோம்? நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட? அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் உயிரோட வாழணுமா? வாழக்கூடாது, நம்ம குடும்பமே வாழக்கூடாது. குத்து மதிப்பா எல்லாரும் கிணத்துல குதிச்சிருவோம். என்னது உங்களோட பெரிய நியூசன்ஸா போச்சு? விவரம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பண்ணலாமா? துக்கம் தாங்க முடியலீங்களே. சரி சரி, பொறுமையாருங்க. இது சம்பந்தமா ஸ்டேஷன்ல வந்து டிஎஸ்பி பாருங்க. வாங்க. வரானே.
சுருட்டைய தற்கொலைதான் பண்ணிட்டானா? சொல்லுங்கய்யா, உண்மையிலேயே அவன் தற்கொலைதான் பண்ணிட்டானா? கொலைதான் பண்ணிக்கிட்டா. அதான் போலீஸ் வேட்டு சட்டையெல்லாம் கொண்டு வந்து காட்டிட்டு போகுது. உண்மையாத்தான் இருக்கு. சின்னப்பையா, வழக்கம் போல இன்னைக்கும் தோப்புதானே? ஆமாப்பா, ஆமா. கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல. இனிமே உனக்கு ஜெயிப்பு தான். ஆட்டிங் ஏசி ராணி பிரிக்காத. வேற கார்டு போடு. பாயிண்ட் ஜாஸ்தி ஆடுண்டா, நீ வேற. ஏய், மேக்கையே ஆட்டிங் ராசாவை போட போறான், அதனாலதான் சொல்றேன். அடிச்சாச்சுப்பா. நான் ஃபுல்லு. தம்பி யாரு நல்லா யோசனை சொல்லி கொடுக்குது? நான் தான் சுருட்டேன். சுருட்டையா? எந்த சுருட்டை? வேலுமணி தேவருடைய மகன் சுருட்டதான். அவன் தான் செத்து விட்டானப்பா. இப்போ உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதே சுருட்டையன் தானே? என்ன கழுவாயி, இடியாப்பம் புழியறியா? யாரு, சின்ன தாயக்காவா? வா வா, உன் பொண்ணு சமைஞ்சதுக்கு தான் என்னால வரவே முடியல. இந்த காலத்து பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிற ஆளுகளோ இல்லையா, சீக்கிரம் சமைஞ்சிடுற ஆளுங்க. அது சரி, நீ என்ன இந்த உச்சி வேளையில பேய் வர்ற மாதிரி வந்திருக்க? ஒத்த புளிய மரத்தடியில புளியம்பழம் பொறுக்க போயிருந்த கழுவாயி, அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். புளியம்பழம்னா தான் சின்ன தாயக்கா பேயா அலைவியே. சரி சரி உட்காரு, நான் இதை மட்டும் புளிஞ்சிட்டு வந்துடுறேன். என்ன என்னக்கா, இடியாப்பா ரத்த சிவப்பா வருது? சுருட்ட சுருட்டப்ப. அப்புறம் எப்படி சௌக்கியமா? செத்து போன உசுறு சொற்களாகும் போகும்னு சொல்லுவாங்களே, நீ இன்னும் போகலையா? நீ மேல போற வரைக்கும் நான் எப்படித்த போக முடியும்? நான் மேல போற வரைக்குமா? ஆமாத்த, உன் மனசாட்சி உன் கூட தானே வரும். உன் மனசாட்சி தானே நானு. பேய் இல்லையா? பேய்தான், பிசாசு தான். மனசாட்சின்னு சொன்னியே. மனசாட்சி தான். ஐயோ குழப்பலையே. நான் குழப்பலத்த, நீயே குழம்பிட்ட. ஏன்னா பேய்ங்கிறது குற்றம் பண்ண உங்களுடைய மனசாட்சி தான். சிலர் பேயும்பாங்க, பிசாசும்பாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கத்த. அதை விடு, எனக்கு ஜலதோஷத்துக்கு மருந்து கொடு. பேய்க்கு கூடவா ஜலதோஷம்? அடிச்சு போட்டது பாழுங்கணத்துல அழுகின தண்ணியில முழுகி இருந்தல்ல, அதனாலதான். உன் ஜலதோஷத்துக்கு நான் என்ன பண்றது? மூக்கு சிந்து விடட்டா? மூக்க சிந்திரியா? இல்ல இல்ல இல்ல. வா இப்படி. வந்துட்டேன். சுருக்குன்னு நான் ஏதாவது சாப்பிடணுமே அத்த. ஊசி மிளகா தரட்டா? சுருக்குன்னு கேட்டியே. சின்ன பையன் கடையில போய் பிராந்தி வாங்கிட்டு ஐயோ. அப்படியே மருதண்ணன் கடையில போய் கோழிக்கறி, இடுப்பு வேணாம், தொடக்கறி, முட்டை ஆம்லெட், உடல் கறி, கொத்துக்கறி, தலைக்கறி எல்லாம் வாங்கிட்டு வா. இந்த கணக்கெல்லாம் வெளியில போய் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லையே. முன்ன இதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்புவீங்கல்ல? ஒரு பகல் செய்யின் பிற்பகல். ஹலோ, சக்திநாதன் சார் இருக்காரா? சக்திநாதனா? அது யாரது? நான் நம்பிராஜன் பேசுறேன். சக்திநாதன் சார் இல்லையா? யோ, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபா. ஓஹோ, அவர் நாடகத்துக்கு போயிருக்காரா? அட செவுட்டு முண்டா, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபான்ற. சினிமாவுக்கு போனாரா, டிராமாவுக்கு போனார், எங்க போனார் எனக்கு என்ன தெரியும்? பையா சார் யாரா? என்ன வேணும்? வணக்கம்.
வணக்கெல்லாம் இங்க விக்கிறது இல்ல, வேற இடம் பாரு. நம்பிராஜன் சார் நீங்க தானே? இல்ல, சக்திநாதன். இப்பதான் ஒருத்தன் டெலிபோன்ல கழுத்து அறுத்தா அவனுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றேன், நீ நம்பலையா? மிஸ்டர் நம்பிராஜனை கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் என்ன, ரொம்ப பாரு. நான் தான் நம்பிராஜன். ஓ, வாடகைக்கு ஒரு வீடுன்னு போர்டு போட்டுருந்துச்சு. என்னங்க நீங்க? என்னங்க? வாங்க வாங்க உட்கார்ந்து பேசுங்க. ஓ, எல்லாரும் இதத்தான் கேக்குறாங்க. அதுல பாருங்க, உங்களுக்கு என்னையில இருந்து வேணும்? இன்னையில இருந்துங்க. எவ்வளவு நாளைக்கு? 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகலாங்க. பர்மனன்ட் கொட்டாய் போல் இருக்கு. அதுல இது நிறைய புக் ஆயிடுச்சு, இது தர முடியாது. உங்களுக்கு பேய் வீடு தரலாம். பேய் வீட்டுல எப்படிங்க தங்குறது? தங்குறதா? ஏயா, நீ வாடகை வீடு நாடகத்தை புக் பண்ண வரலையா? இல்லீங்க, தங்குறதுக்கு இடம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இங்க ஏதாவது இடம் இருக்கா? ஏன் தெரியா? ஏன் தெரியான்ற? ஏனா ஏயா, நான் என்ன லாட்ஜா நடத்துறேன்? நாடக கம்பெனி முதலாளி நம்பிராஜன். இது வந்து சக்தி நாடக சபா, கலா தாண்டவம் ஆடுற இடம். எவனோ காலி பைய, அயோக்கிய பைய எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நான் வாடகை வீடு தரதா ஓட்ட சொல்லி இருக்கா. அத நம்பி நீ வந்திருக்கிற, அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. வேற எப்படி? நல்ல மாதிரி தான் சொன்னாங்க. என்ன நல்ல மாதிரி? ஐயா மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இல்லைன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப இலகிய மனசு, மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா போதும் உங்க இதய ஐஸ் ஃப்ரூட் மாதிரி உடனே உருகிடுமா. வாஸ்தவம் தான். எல்லா பசங்களும் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க. ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. உனக்கு என்ன கஷ்டம்னு என்கிட்ட சொல்லு. என் பேரு சிவராமகிருஷ்ணன். அதுதான கஷ்டம், பேரை மாத்திடுறேன். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு. கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல வேலை பார்க்க வந்திருக்கேன். வர 18ஆம் தேதி எனக்கு வேலை கிடைச்சிரும். அது வரைக்கும் லாட்ஜில் தங்குறதுக்கோ இல்ல ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கோ எனக்கு வசதி இல்லைங்க. நீங்க தங்கணும், தங்கிக்கோ. ஆனா மாசம் 100 ரூபாய் வாடகை கண்டிப்பா தரணும். கொடுத்துறேங்க. ஏன்னு கேட்டா எனக்கு செலவு கஷ்டம் நீ நினைச்சிடாத. உன்கிட்ட நான் வாடகை வாங்கலைன்னா இந்த வீட்டை ஓ வீடா நினைச்சிருவேன். அப்புறம் வாடகை உனக்கு நான் தரணும். அப்படிலாம் இல்ல. பொட்டி படுக்க எடுத்துக்க, வீட்டை காட்டுறேன். சரி. என்ன பொட்டி படுக்க நான் எடுத்துக்கிட்டேன்? ஐயோ, நானே எடுத்துக்கிறேன். வா வா. பாருப்போ, அசந்துருவேன். இதுதான் நீ தங்க போற இடம். இதெல்லாம் எனக்கு வாழ்வழிச்ச நாடக சாமான்கள். அப்படி அப்படியே இருக்கணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது. எப்ப வேணாலும் நாடகம் அரங்கேற்றம் பண்ணுவேன். நான் எங்க படுக்கிறது? இதுக்குள்ளதான் பூந்து படுத்துக்கணும். அதெல்லாம் சாமர்த்தியத்தை பொறுத்தது. அது சரி, பாம்பு கிம்பு வந்தா? பாம்பு வந்தா புடிச்சு வை, நாடகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. நெஜ பாம்பா? ஆமா. அது ஒண்ணு வராது, இருந்தாலும் வெளியில நின்று பேசுவோம். இதுதான் கொல்லப்புறம். கவனிப்பார் இல்லாம அப்படி அப்படியே கிடக்கு. இதுதான் கிணறு, குளிக்க குடிக்க எல்லாம் இதுதான். ஐயோ, ரொம்ப ஆழமா இருக்குங்களா? உள்ள இறங்கி குளிக்கப்படாது. வா, இத பாரு, பக்கெட் இருக்க, இறைச்சு குளிக்க வேண்டியதுதான். நல்ல கதை. இத பாரு, இது ஒரு முக்கியமான இடம். நாம எல்லாரும் போற கக்கூசு. அறிவு கட்டவள, கதவை கையில புடிச்சுக்கப்படாதா? என்ன வா ஏப்பா, உனக்கு பாட தெரியுமா? தெரியாதுங்க. இத பாரு, இந்த கக்கூசுக்குள்ள போறதா இருந்தா ஒண்ணு பாடணும், இல்ல கதவை கையில புடிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தாப்பா கிடையாது. ஐயோ, தாப்பா கிடையாது. ஐயா, உள்ள யாரு, உங்க பொண்டாட்டியா? உனக்கு ரொம்ப வாய் நீளுது அதிக பிரசங்கி. வா பின்னால. நானும் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், அந்த கக்கூஸ் கதவுக்கு ஒரு தாப்பால் போடக்கூடாதா? அது என்ன பெரிய கஜானா கதவா தாப்பா போடுறதுக்கு? உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா ஓடிடு. டிராமா புக் பண்ண வரவங்களுக்கு எல்லாம் ஏன் கக்கூஸ் எல்லாம் காட்டுறீங்க? டிராமா புக் பண்ண வர்றவங்களுக்கு கக்கூசுக்கு வராதா? அவன் டிராமா புக் பண்ண வரல, இங்க தங்க வந்திருக்கான். தங்கவா? ஆமா. ஏன் தேவையில்லாதவங்களை எல்லாம் இங்க தங்க வைக்கிறீங்க? தேவையில்லாத நீயே இங்க தங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்னு இங்க இருந்து விரட்டுறதுக்காகத்தான். ஓஹோ. ஆமா. ஐயோ, இவன் திருட, போர்க்கி, பிக் பாக்கெட்.
என்னது? இல்லைங்க அது வேற யாரோ பார்த்துட்டு நான் பேசாத, முதல்ல இந்த இடத்த விட்டு வெளிய போ. அது அவரை சொல்லட்டும். அவன் சொன்னதா வெளிய போவியா? ஆமா. பாப்போம், நானே உன்னை வெளிய துரத்துறேன் பாரு. என்னது? சார் உங்க ஒய்ஃப் எது ஒய்ஃபா? இல்ல உங்க சிஸ்டர். சிஸ்டர் அது மண்ணாங்கட்டியா? அது வாடகைக்கு தங்கிட்டு இருக்காயா? அவ்வளவுதானே? நான் வேற என்னமோ நினைச்சேன். செட்டப்னு நினைச்சியா? ஆமா. எது? இல்லைங்க அப்படிலாம் நான் நினைக்கலீங்க. உங்க அறிவுக்கும் அழகுக்கும் இப்படி ஒரு குரங்கா? அடாடாடாடாடா, நீ சாமுத்திரிகா லட்சணம் படிச்சவன் போல இருக்கு. உண்மையான என் அழகு இதெல்லாம் எல்லாமே திருநதா இருக்கும். போலீஸ் வரதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. ஏய், வார்த்தை கூட பேச ஒரு கூடாது. வார்த்தை. அது என்ன வார்த்தை? நீங்க வாய் மூடுங்க, எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. இல்ல நீங்க தலையிடாதீங்க. யோ, ஏயா இன்னும் இங்க நிக்கிற? எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே? போயா. நம்பிடா, நான் போயிட்டு வரேன். போகாத, நெல்லு. உன் பேரு என்ன? நம்பியனா? அது என் பேரு. இந்த வீட்டுக்கு நான் தானே முதலாளி, வாட்ச்மேனா? மரியாதை அந்த சாமான் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள போடு. முடியாது. நான் சொல்றத கேளு. இனிமே இவன் இங்க தான் தங்க போறான். இந்த ஆள் ஏன் இங்க தங்கணும்? சும்மா தங்கல, வாடகை கொடுக்கறா. வாடகை பொல்லாத வாடகை. அந்த வாடகையை சேர்த்து நானே கொடுத்துறேன். பிழிஞ்சது. இந்த 2 வருஷத்துல வாடகைன்னு 10 பைசா கொடுத்திருப்பியா நீ? இத பாருங்க, இந்த ஆள் இங்க தங்கினா நான் இங்க தங்க மாட்டேன். சரிப்பா, போயிடுவேன். போயிடு. நிஜமா போயிடுவேன். சத்தியமா போயிடு. போயிடுவேன் நம்பினே. என்ன ஏலம் போடுற? போறேன்னு உன் சாமான எடுத்துக்கிட்டு போ. ஆ? என்னது என்னது என்னது? அவன் சாமான எல்லாம் தூக்கிட்டு உள்ள போற? நான் போகல. என்ன போகல? இப்ப நான் போயிட்டா வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டான்னு ஊர் பூரா சொல்வீங்க நீங்க. அதனால 10 பைசா கூட பாக்கி இல்லாம எல்லாத்தையும் கொடுத்துட்டா இந்த வீட்டை விட்டு போவேன். இது என் மான பிரச்சனை. ஆக இந்த ஜென்மத்துல இந்த வீட்டை விட்டு போறதா இல்ல? இல்ல. என்ன தோர்த்ததுக்காக தானே இந்த ஆள் இங்க குடி வச்சிருக்கீங்க. ஆமா. சரி, நான் போறேனா இல்ல இந்த ஆள் போறான்னு பாத்துருவோம். பெரிய சவால் கன்னி. சத்தியமா சொல்லு ராசா, உன் பிசினஸ் பிக் பாக்கெட் தானே? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. ஐயோ, அதுல தப்பே இல்ல. இருக்கலாம், ஆனா என் பாக்கெட்ல கை வச்சிடக்கூடாது. அது எப்படிங்க உங்க